Hi to all, அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்லிருந்து நான் உங்கள் குபேந்திரன். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப 12ஆம் வகுப்பு நம்ம இதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இது மட்டும் படிச்சா போதும்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தம்பி தங்கச்சிகளுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது கொஞ்ச நேரம் முன்னாடி போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு சார் எனக்கு 12th கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தீங்க. வாட்ஸ்அப்ல சொல்றதுல கொஞ்சம் கமெண்ட்லயும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால இப்ப 2ஆம் வகுப்பு, அதாவது 2ஆம் ஆண்டு மேல்நிலை பள்ளி 12th புக்கோடையத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 12th புக்ல என்னென்னலாம் படிக்கணும் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ நீங்க 12th புக்ல நான் சொல்றதை மட்டும் காதுல கேட்டீங்கன்னா போதும், புக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டினா வரப்போகுது. நான் சொல்லக்கூடியது மட்டும் தான் கொஸ்டின். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மொழி செய்யுள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புக்ல இளந்தமிழே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இளந்தமிழே யாருடையது? சிற்பி பாலசுப்ரமணியன். அடுத்தது உரைநடையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியின் நடை அழகியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு கேள்வி கேட்க வாய்ப்புகள் உண்டு இந்த லெசன்ல இருந்தே. ஓகேயா? தீசு நடராஜனுடையது. ஓகே, பார்க்காமலே அப்படியே சொல்லிட்டே வரணும். அடுத்தது செய்யுள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்க? தண்டி அலங்காரம் தான், வேற எதுவுமே கிடையாது. எழுதுனது தண்டி. யார் ஆசிரியர்னா தண்டி. ஓகேயா? சோ தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா தன்னேர் இல்லாத தமிழ், அதாவது தன்னிகர் இல்லாத, தன்னேர் இல்லாத தமிழ் அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தம்பி நெல்லையப்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது வேற யாருக்கும் கிடையாதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து எழுதுனதுதான். ஓகேங்களா? பாரதியாரோடையது. சோ அப்ப யார் அந்த நெல்லையப்பர்? ஓகேங்களா? சோ அதான் கொஸ்டின். நெல்லையப்பர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். இந்த முதல் இயல்லையே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடிதத்துல பாரதியின் கடிதம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா இது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாரதி. ஓகேங்களா? சோ இதுவே வந்து ஒரு கொஸ்டின். தம்பி நெல்லையப்பர் அப்படின்னு சொல்லும் போது இப்ப பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா எங்க பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். எட்டயபுரத்து கவி. ஓகேங்களா? இதுல இருந்தே நீங்க வந்து ஈஸியா தெரிஞ்சுக்குவீங்க. பாரதியாருடைய சமூக இயல் என்னென்ன இருக்கு, அவர் வந்து என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. பாரதியாருடைய எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இவருடைய தம்பி யாருன்னு அடிக்கடி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேயா? சோ இந்த கடிதங்கள் இருக்குல்ல, பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதங்களை வந்து பாத்தீங்கன்னா பதித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த ஒரே ஒரு லெசன் தான், அப்படியே மைண்டுக்குள்ள வச்சு இத பதித்தது யார் அப்படின்னு கேட்டா ரா பத்மநாபன். புரியுதா? ரா பத்மநாபன். இப்ப பரளிசு நெல்லையப்பர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியோடைய பாப்பா பாட்டு இருக்குல்ல, அதை பதிப்பித்தது அவர் தான். ஓகேயா? அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆணும் பெண்ணும் ஓரின் இரண்டு தலைகள் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இது வந்து இந்த ரெண்டு கூற்றை வச்சு, ஏன்னா இது வந்து புக்குக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்ப அதை அப்படியே டைரக்டா எடுத்து வைக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதை அப்படியே டைரக்டா எடுத்து வச்சிருவாங்க. சரி, அடுத்தது இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா வ.உ. சிதம்பரனாருடைய வாழ்க்கை வரலாறு. இது எழுதுனது யாருன்னா பரளிசு நெல்லையப்பர் வந்து பாத்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனாருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர். அதுவும் புக்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்ப இந்த பரளிசு நெல்லையப்பர் பத்தி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாரதி வாழ்த்து யார் எழுதுனது? ஓகேங்களா? பாரதி வாழ்த்து யாருடையது அப்படின்னு கேட்பாங்க. இலசைமணி வம்ச மணி தீபிகை நூலின் மறு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்டிருப்பாங்க. சோ அப்ப இதுவும் வந்து கொஸ்டினா கேட்கலாம். பாரதி நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதிய நாள் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது 19 ஜூலை. நமக்கு எக்ஸாம் ஜூன் 9 ஜூனு. 9 பக்கத்துல ஒண்ணு சேர்த்துக்கோங்க. 19 ஜூனுக்கு அடுத்த மாசம் ஜூலை.
ஜூலை, ஓகேங்களா, 19 ஜூலை 1915 தான் அவர் எழுதியிருப்பாரு. எந்த ஊர்ல இருந்து அப்படின்னு கேட்டா புதுச்சேரியில இருந்து. ஓகேயா. சோ அப்ப இதுல வந்து பாரதியார் பத்தியும் கொஸ்டின் வரும், நெல்லையப்பர் பத்தியும் கொஸ்டின் வரும். ஓகேயா. சோ நெல்லையப்பர் எதனை கடமையா கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. தமிழ் வளர்க்கிறத வந்து பாத்தீங்கன்னா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தம்பி உள்ளமே உலகம் அப்படின்னு யார் கூறியது? பாரதி வந்து பரலிசு நெல்லையப்பருக்கு வந்து சொல்லியிருப்பாரு. இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. சோ இவ்வளவு டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்னென்னா ஆணும் பெண்ணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏற்கனவே ஒரு இதுல வச்சிருந்தேன். ஓகே. சோ இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மூல வடிவம் மறுமதிப்பாக வெளியிட்டவர் யார், வெளியிட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. இலசை மணி 2008. இதுதான் வம்சம். அதான் மணி 2 மணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வம்சமணி, இலசை மணி. ஓகே. சோ இப்ப நான் சொன்னதும் ஒரு கொஸ்டினா வந்து பாத்தீங்கன்னா வரும். ரைட்டா. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரதி சம்பந்தமா இந்த நெல்லையப்ப தம்பி அப்படிங்கிற இந்த இதுல இந்த கடிதம் வச்சே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. இப்ப நான் திருப்பி உள்ளக்குள்ள வர்றேன். ஓகே. இளந்தமிழே அப்படிங்கிறது தான் வந்து சிற்பி பாலசுப்ரமணியன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தம்பி நெல்லையப்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி எழுதுனதை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப இளந்தமிழேன்னு சொல்லும் போது நீங்க நம்ம வந்து ஸ்கூல் புக்குள்ள போயிடுறேன். ஓகேங்களா. விருன்னு முடிஞ்சிடும், ஒன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் இந்த பச்சை கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன்ல. சோ இப்ப இது அப்படியே கொஸ்டினா கேட்பாங்க. என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இப்ப இந்த சிற்பி பாலசுப்ரமணியன் வந்து பாத்தீங்கன்னா நன்னூல்ல ஒரு விஷயம் இருக்கும், அத வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் லைட்டா மாத்தி சிற்பி பாலசுப்ரமணியன் எழுதியிருப்பாரு. இப்ப உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, பழையன கழிதலும் புதியன பூதலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். தேவர் மகன் கிடையாது, நன்னூல்ல இருந்து வந்திருக்கும். ஓகேங்களா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே, இதுதான் சொல்லியிருப்பாங்க பவானந்தி முனிவர். என்னன்னா பழைய நடைமுறைகள் எல்லாம் பயன்பாட்டில், கொஞ்சம் ஆவேசப்பட்டேன், அதான் பழைய நடைமுறைகள் எல்லாம் பயன்பாட்டில் இருந்து விலக்கி வைக்கணும், இல்லைன்னா நீக்கி வைக்கணும். புதிய சில நடைமுறைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்துக்கிறது தப்பு கிடையாது, பழச ரிமூவ் பண்ணிட்டு புதுசு சேர்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. யாரு? நன்னூல்ல பவானந்தி முனிவர். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல வந்து நம்ம கிரீன் கலர்ல கொடுத்திருக்கேன்னா என்ன சொல்றாருன்னா, மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா வா அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா ஒண்ணுமே இல்லப்பா, இது வந்து பாத்தீங்கன்னா பழைய விஷயத்த, அதாவது பழைய விஷயம்தான், அந்த பழைய விஷயத்த திருப்பி கொண்டு வந்து, மீண்டும் அந்த பழைய விஷயத்த கொண்டு வந்து அதற்கு புதிய வடிவம் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா பழைய பாட்டு, அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய படம் இருக்கு. அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அதுல போட்டிருக்க அந்த ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ் அப்படியே வந்து பீஸ்ட் படத்துல ஹபி ஹபி ஹபிபு வந்தாலே அப்படின்னு வரும்ல, அதுல பாருங்க அதே ட்ரெஸ் தான் இருக்கும். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பழைய திரைப்படத்துல வந்த இது அந்த பட்டியாலா ட்ரெஸ் அதுதான் இப்ப ட்ரெண்டா வருது. அதே தான் வந்து சிற்பி பாலசுப்ரமணியன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. சோ இப்ப இதுல இருந்து ஒரு இது முடிஞ்சிருச்சா. இப்ப இதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த இலக்கண குறிப்பு வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இலக்கண குறிப்பு அப்படியே ஒரு கொஸ்டின் வரும். செம்பருதினா என்ன, செந்தமிழ், செந்நிறம், இப்படி எல்லாமே அந்த சிவப்பை பத்தி சொல்லுதா, அது எந்த மாதிரி இருக்கும், சிறப்பா இருக்கும். அப்ப பண்பு, நிறம், சுவை, வடிவம் இதெல்லாம் வந்துச்சுன்னா பண்பு. முத்துக்கு முத்தாக, இல்லைன்னா முத்து முத்தாய், வியர்வை துளி அப்படின்னு சொல்லும் போது அது அடுக்கு தொடர். சிவந்து, ஓகேயா, வினையச்சம், ஓகேயா, வியர்வை வெள்ளம் மாதிரி வருமா, யோசிச்சு பாருங்க, அது உருவகம். ஓகே. சிவந்து அப்படிங்கிறது அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
இப்ப இத வச்சு உங்களுக்கு வந்து கேள்வி வரும். இப்ப செம்பருத்தி அப்படின்னு சொல்லும் போது செம்பருதி, இது வந்து செம்மை கூட்டல் பரிதின்னு சொல்லலாம். இது எப்படி வருது? செம்மை கூட்டல் பரிதி. அப்படி இந்த மை அப்படிங்கிற விகுதி வந்து பாத்தீங்கன்னா என்ன மாறுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஈறுபோதல் என்ற விதிப்படி மை கெட்டுரும், அதுக்கப்புறம் சேருது. சோ இப்ப இது வந்து அப்படி கொஸ்டினா வந்து கேட்க வாய்ப்புகள் உண்டு. அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடல்லையே பொதிகை மலைனா என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? குளிர் பொதிகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குளிர் பொதிகைனா அந்த பொதிகைனா என்ன, எந்த மலையை குறிக்கக்கூடியது? குற்றாலமலை. ஓகேங்களா? சிற்பி பாலசுப்ரமணியன் அதாவது மொழிபெயர்த்ததுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு. எந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, இந்த நூல் வெளியில வந்து வரும். ஓகேங்களா? சோ அவர் வந்து எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எந்த மொழிபெயர்ப்புக்காக அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ பாருங்க கொடுத்துட்டேன். மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலுக்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். 2 தடவை வாங்கியிருக்காரு. அப்ப மொழிபெயர்ப்புக்காக என்ன? ஓகேயா? இப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க படிச்சீங்கல்ல இந்த செம்பருதின்னு வருது இல்ல, இது வந்து நிலவுப்பூ அப்படிங்கிற கவிதையில இருந்து வந்துச்சு. அப்ப நீங்க இதை சர்ச் பண்ணிருக்கணும். எத்தனை பேர் சர்ச் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? அக்னி சாட்சி அப்படின்னு ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாரு. சிற்பி பாலசுப்ரமணியன் அக்னி சாட்சி என்னும் நூல் மொழிபெயர்த்தமைக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கிருக்காங்க. இது கூகுள்ல போய் நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வரும். ஏன்னா இங்க நம்ம நூல் வெளியில என்ன கொடுத்துட்டான், அதாவது ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் அப்படி சொல்லிருக்காங்க. இந்த காகவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப மொழிபெயர்ப்புக்காகவும், ஓகேயா, உண்மை தொகை. ஓகேயா? சோ அப்ப இந்த மொழிபெயர்ப்புக்காகவும் இந்த கவிதை நூலிற்காகவும் 2 தடவை. இந்த கவிதை நூல் வந்து இங்க கொடுத்துட்டாங்க ஒரு கிராமத்து நதின்னு சொல்லிட்டு. அப்ப மொழிபெயர்ப்பு என்ன? இதுதான் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இப்படிதான் கொடுப்பேன். ஓகேங்களா? அக்னி சாட்சி அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. ஓகேயா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, ஒரு கிராமத்து நதி, அதுக்கப்புறம் பூஜ்ஜியங்களின் சங்கிலி. சங்கிலி பாத்தீங்கன்னா அப்படியே பூஜ்ஜியம் பூஜ்ஜியமா வச்ச மாதிரி இருக்கும். ஒளிப்பறவை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூரிய நிழல். சூரியன்ல நிழல் இருக்குமா, ஆனா சூரிய நிழல். அவர்தான் சிற்பி அப்படி செதுக்கியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது சர்ப்ப யாகம். சர்ப்பம்னா பாம்பு, சர்ப்ப யாகம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த மாதிரி சில கவிதை நூல்கள், இலக்கிய சிந்தனைகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் பாருங்க மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியிருக்காரு. சோ இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. இப்ப அடுத்தது தமிழ் மொழியின் நடை அழகியல். தீசு நடராஜன் சொல்லிட்டேன். தீசு நடராஜன். ஓகேங்களா? சோ இப்ப இதுல வந்து உங்களுக்கு பெருசா, அதாவது அங்கங்க நான் வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வரும். பட் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா பாத்துருவோம். ஓகேங்களா? சோ ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு எதுவுமே படிக்காதவர்கள் டக்குன்னு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே பண்றேன். ஓகேங்களா? 1 by 1 லைன் பை லைன் உங்களுக்கு டீச் பண்ணணும்னா அதுக்கு வேற வீடியோ இருக்கு. நீங்க வேகமா படிக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம வந்து பண்றோம். ரைட்டா? சோ அப்ப கவிஞர் சிற்பியுடைய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் என்னன்னு கேட்டா ஒரு கிராமத்து நதின்னு சொல்லிடுவீங்க. இன்னொன்னு என்ன மொழிபெயர்ப்புக்காகனு கேட்டா அக்னி சாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஓகேங்களா? சோ ஏன்னா ரெண்டையுமே நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம அடிக்கணும். 100க்கு 100 தமிழ்ல மட்டுமே வாங்குறதுக்கு நம்மளுடைய வகுப்பு பார்த்தாலே போதும். ஓகே, நம்மளுடைய கிளாஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே போதுமானது. சரி, இப்ப திருப்பி ஒன்ஸ் அகைன் நான் வந்து வர்றேன். இப்ப என்ன பார்த்தோம்? இளந்தமிழே. இது வந்து பாத்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியனுடையது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியின் நடை அழகியல் தீசு நடராஜனுடையது. அடுத்தது தண்டி அலங்காரம். யார் எழுதுனது? தண்டி தான் எழுதியிருக்காரு. தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்போம். தம்பி நெல்லையப்பருக்கு யார் எழுதுறா? பாரதியார் எழுதுறான். ஓகேங்களா? அதை பத்தி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலா பார்த்தாச்சு. ஓகே, சோ இப்ப அடுத்த இயலுக்கு போயிருவோமா? இப்ப அடுத்த இயல் பாருங்க. இங்க வந்து என்ன கொடுத்துருக்கேன், இவ்வளவுதான். இதெல்லாம் நான் இப்ப சொன்னதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சார் இதுல இலக்கணம் வந்து தமிழாய் எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு, இதெல்லாம் படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணும், படிச்சுதான் ஆகணும். ஆனா இப்ப நான் பார்க்கக்கூடிய சொல்லக்கூடியதை கேட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ டீட்டெயில் வீடியோ இன்னொன்னு வரும்பா. திருப்பி சார் நீங்க சொன்னது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஜீரோவா இருக்கிற இடத்துல இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சார் என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நான் ஆல்ரெடி கரைச்சு குடிச்சிட்டேன்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ பெருசா ஹெல்ப் பண்ணாது. ஓகேங்களா? சார் இந்த வீடியோ பார்த்தா எனக்கு 2 கொஸ்டின் மார்க் கிடைக்குமா? தாராளமா கிடைக்கும்.
ஓகே. இப்ப ரெண்டாவது இயல் போயிடலாம். இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தலைப்பு கொடுத்திருப்பாங்க. பெருமழைக்காலம் உரைநடை. ஓகேங்களா. சோ பெருமழைக்காலம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப ரொம்ப பெரிய மழைக்காலம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் இவங்க சொல்றாங்க. இதுல வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த இதுல மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இந்த மாதிரியான ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எல்லாமே பேரிடர் மேலாண்மை பத்தி இந்த மாதிரியே இருக்குப்பா. இதுல ஜிஎஸ் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை ஆணையம் நடுவண் அரசால் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு, டிசம்பர் 23, 2005 கொடுத்திருப்பாங்க. இது அப்படியே உங்களுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபிலையும் கொடுத்திருப்பாங்க. என்ன ஒரு ஆச்சரியம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்லையும் ஒரு தடவை படிச்சிருங்கன்னு சொல்லுவேன். ஓகே. அதே மாதிரி புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டேவிட் கிங். ஓகே. ரியோ டி ஜெனீரோல காலநிலை மாற்றத்தை சம்பந்தமா ஒரு மாநாடு நடந்திருக்கும். 1992 நடந்திருக்கும். ஓகே. சோ இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க. உலகத்துல எத்தனை விழுக்காடு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல தண்ணீர் பற்றாக்குறையோட வாழ்ந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 40%. 40%. ஓகேங்களா. சோ நடுவண் அரசு பேரிடர் மேலாண்மையை வந்து சொல்லிட்டேன்னா ஆனந்த் வேளாண் பல்கலைக்கழகம் எங்க உருவாக்கி இருக்கிறாங்க, குஜராத்ல. உலக சுற்றுச்சூழல் நாள் என்ன, ஜூன் 5. அவ்வளவுதான். இப்ப நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு வந்து இதுல இருந்து ஜிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே படிச்சிருப்பீங்க. ஜிஸ்ட் படிச்சிட்டீங்களா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பசுமை குடில் வாயு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துடுங்க. ஓகேங்களா. பசுமை குடில் வாயு மிக வெப்பமான ஆண்டு என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னாலே போதும். ஓகேங்களா. 80 விழுக்காடு 85 விழுக்காடு மக்கள் விழுக்காடு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கால் இருக்கான். அந்த வெள்ளப்பெருக்கு பேரிடர்ல வந்து 80 பேரிடர்லயே 85% வந்து என்னன்னு கேட்டா வெள்ளம் தான். ஓகேங்களா. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு வச்சு கேட்பான். ஹைட்ரஜன் ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா கார்பனற்ற ஆற்றல். ஓகேங்களா. அடுத்தது ரஷ்யா வந்து எந்த மாதிரி பசுமை குடில் வாயு பத்தி ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்ல. ஓகே. வேற என்ன கேட்பாங்க இதுல, அவ்வளவுதான். ஆர்டிக் பகுதி கடந்த கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் மைல்கள் வந்து பாத்தீங்கன்னா உருகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. 4 லட்சம் சதுர மைல்கள் வந்து பாத்தீங்கன்னா உருகி இருக்கு. ஓகே. வேற அவ்வளவுதான்ப்பா. வேற என்ன இருக்கு, நான் எல்லாமே ஞாபகப்படுத்தி சொல்றதுக்கு நீங்க ஒரு தடவை படிக்கலாம். படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பாத்துருங்க. சரி, இப்ப அடுத்ததுக்கு போயிடலாமா. இதுல வந்து பாருங்க, பிறதொரு நாள் கோடை. ஓகேங்களா. அதாவது பெருமழை காலம்னு சொல்லிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடை பத்தி வருது. ஓகேங்களா. இது வந்து ஐயப்ப மாதவன் அவர் தான் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்தது நெடுநல் வாடை. இது வந்து மனப்பாட பாட்டு பசங்களுக்கு. நமக்கு வந்து எல்லாமே மனப்பாடம் தான். இந்த இடத்துல நெடுநல் வாடை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி கேட்டா நெடுநல் வாடை நக்கீரருடையது. ஓகேங்களா. முதல் கல் இது யாரோட இதுன்னு கேட்பான். முதல் கல் வந்து பாத்தீங்கன்னா உத்தம சோழன் எழுதியது முதல் கல். கொஸ்டின் கேக்குறாங்கப்பா, நிறைய கேள்விகள் வருது. சோ அதனால ஒரு தடவை படிச்சிருங்க. ஓகேங்களா. முதல் கல்னா என்ன, அதே மாதிரி நெடுநல் வாடையில என்ன கொடுத்துருக்கான், இது படிக்கிறது சால சிறந்தது. இதுல ஒரு இது ரொம்ப முக்கியமா மயூரம் வேதநாயகம் பிள்ளை பத்தி கொடுத்திருப்பாங்க. அவர் வந்து கிரேட் ஃபெமைன், அதாவது மிகப்பெரிய பஞ்சம். ஓகே. அது எந்த வருஷம்னு கொடுத்துருப்பாங்க. 1876 இருந்து 1878 வரைக்கும். ஓகேங்களா. 19ஆம் நூற்றாண்டுல தென்னிந்தியாவில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சம். ஓகேயா. இதுல 1 கோடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப இத பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. மயூரம் வேதநாயகம் பிள்ளை பத்தி சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப இந்த மயூரம் வேதநாயகம் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா அவர் காலத்துல வாழ்ந்த இன்னொரு தமிழறிஞர் பத்தி கேட்பாங்க. அவர் காலத்தில் வாழ்ந்த இன்னொரு தமிழறிஞர் யார் அப்படின்னு கேட்டா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், ராமலிங்க அடிகள் வள்ளலார். ஓகே. இவங்கெல்லாம் சுப்பிரமணிய தேசிகர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஓகேங்களா. தமிழுடைய முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியது யார் அப்படின்னு சொல்லி கேட்டா மயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஓகேங்களா. சோ இது வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க. இதுலயே வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாங்கரி மாத்தாய் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஒரு பெரிய
என்ன சொல்ல ரெவல்யூஷனரிஸ் தான். ஓகேங்களா, கிரீன் ரெவல்யூஷன் பத்தி எல்லாம் இவர் பேசியிருப்பாங்க. அதாவது கென்யா நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இதுக்காக நோபல் விருதெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க 2004. ஓகேங்களா, சோ அதனால இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. எப்ப வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளவு டீப்பா நான் சொல்றேன்னா தெரிஞ்சுக்கோங்க இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள வச்சுக்கணும். அடுத்தது உத்தம சோழனுடைய முதல் கல் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. சோ இந்த முதல் கல் என்னென்ன முக்கியமா இருக்கு. ஓகே, உத்தம சோழன் அப்படின்னு சொல்றது அவர்களுடைய உத்தம சோழனுடைய இயற்பெயர் என்ன? செல்வராஜ். உத்தம சோழனுடைய இயற்பெயர் செல்வராஜ். நீங்க உத்தம சோழன் சொன்னோடனே ஆதி காலத்து சோழர் அது நினைச்சிடக்கூடாது. முதல் கல் எழுதுனது ஒரு சிறுகதை. இவர் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பேஸ் பண்ணி தஞ்சை சிறுகதைகள் அதுல இருந்த ஒரு தொகுப்பு தான் இது. ஓகேங்களா, சோ அப்ப செல்வராஜ் வந்து எழுதியிருப்பாரு. முதல் கண் சிறுகதையுடைய ஆசிரியர் செல்வராஜ்னு சொல்லலாம், உத்தம சோழன் சொல்லலாம். ஓகேங்களா, சரி அவ்வளவுதான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் கல் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லும் போது நக்கீரர். ஓகேங்களா, நக்கீரர் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது முக்கியமா வந்து எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு கேட்கலாம். ஓகேங்களா, வளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண குறிப்பு. ஓகேங்களா, சொல்லிசை அளபடை, கொடுங்கோல், பண்பு தொகை, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இந்த இதுல இருந்து இந்த நெடுநல் வாடையில இருந்து உங்களுக்கு கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆற்களி இந்த சொல்லோட பொருள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 தடவை கேட்டிருக்காங்கப்பா டிஎன்பிஎஸ்ல. வெள்ளம் அப்படின்னு வரும். ஆற்களி நான் எழுதுறேன். நான் உள்ள போய் நான் வந்து சொல்லணும்னா இதாயிரும். ஆ களி அப்படின்னா என்ன? வெள்ளம். புரியுதா? நான் இந்த எழுதுறது உங்களுக்கு தெரியுதா? ஆற்களி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க எழுதியிருக்கேன்ல, இது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேயா, சோ அதே மாதிரி வாடக்காற்று, இந்த காற்று வச்சு கேட்பாங்க. போர் மேற்சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கூதிர்பாசறை. கூதிர்பாசறைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ரிப்பீட் கொஸ்டின். ஓகே, சோ ரிப்பீட் கொஸ்டினா வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடியது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாகைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, வாகைனா என்னன்னு தெரியும். கொடுங்கோல் அப்படின்னு சொல்லும் போது வளைந்த கோல். கொடுங்கோல்னா வளைந்த கோல். ஓகேயா, சரி. அடுத்தது மா அப்படின்னா விலங்கு, இந்த மாதிரிதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆற்களி சொல்லிட்டேன். மந்தினா என்ன, கவுல்னா என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. பண்ணுப்பா பண்ணுப்பா. ஆற்களினா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெள்ளம்னு சொல்லிட்டு. கவுல் அப்படின்னா வந்து கன்னம். மந்தி அப்படின்னா வந்து பெண் குரங்கு. கன்னி அப்படின்னு கேட்டா தலையில் சூடும் மாலை. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தலையில் சூடும் மாலை கன்னி. கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, போய் பெயிண்ட் பண்ணிப்போம். ஓ சரியா, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நெடுநல் வாடையை இயற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நக்கீரர். யார் பாட்டுடை தலைவன்? ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா யார் பாட்டுடை தலைவர்னு கேட்பாங்கல்ல. பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி தான் வரும் நெடுநல் வாடையில. நக்கீரருடைய அப்பா பேர் என்னன்னு கேட்பாங்க. நக்கீரருடைய தந்தையார் பெயர் மதுரை கணக்காயனார். மதுரை கணக்காயனார். நக்கீரர்னா மதுரை பாண்டிய மன்னன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது எத்தனை அடிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நெடுநல் வாடையில? 188. 18:8 188. இதனுடைய அப்பா எந்த வகையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆசிரியப்பா. நெடுநல் வாடை ஆசிரியப்பா. ஓகேயா, சோ இப்ப இது எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேயா, கூதிர் பருவம்னு சொன்னேன்னா அதற்கான மாசம் என்னன்னு கேட்பாங்க. கூதிர் பருவத்திற்கான மாசம் ஐப்பசி கார்த்திகை. ஐப்பசி கார்த்திகை. புரியுதா? ஐப்பசி கார்த்திகை. இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் போட்டு வந்துகிட்டே இருக்கும். நான் ஸ்கூல் புக்கை மட்டும் வச்சு இதெல்லாமே சொல்றேன். அடுத்தடுத்து வரும். ஓகே, சோ அவ்வளவுதான். கூதிர் பாசறைனா என்னன்னு சொல்லிட்டேன்ல. போருக்கு சென்ற அரசன் குளிர்காலத்துல ஒரு வீடு போய் தங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதான் அப்ப குளிர்காலம் அப்படின்னா என்னென்ன வரும்? ஐப்பசி கார்த்திகை. மார்கழி வராதா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுல உங்களுக்கு மார்கழி வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுக்கல இந்த இதுல. ஐப்பசி கார்த்திகை அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேயா,
முல்லை நிலத்தில் குளிரால் என்னென்னலாம் நடுங்கிச்சு அப்படின்னு கேட்பாங்க. குரங்கு. அப்படின்னா விலங்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டினா வரும். நக்கீரர் பத்தி குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கீழே 100 குறிப்புல கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா அகநானூறுல 17 பாடல் பாடியிருக்காரு நக்கீரர். குறுந்தொகையில வந்து பாத்தீங்கன்னா 8 பாட்டு பாடியிருக்காரு. நற்றிணையில வந்து பாத்தீங்கன்னா 7 பாட்டும், புறநானூறுல வந்து பாத்தீங்கன்னா சில பாடல்கள், சொல்ல போனா ஒரு மூணு பாடல்கள் பாடியிருக்காரு. ஓகேங்களா? இவருக்கு சமகாலத்தவர் யார் யார் அப்படின்னு கேட்டா கபிலர், பரணர், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் காலத்தை சார்ந்தவர்கள் தான். நெடுநல் வாடை வந்து பாத்தீங்கன்னா 188 அடிகள் கொண்டது. ஓகே, வாகை திணைனா உங்களுக்கு தெரியும், வாகைனாலே வெற்றி. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான்ப்பா, வேற எதுவுமே இல்லை இந்த லெசன்ல, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேயா? நெடுநல் வாடை பத்தி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, வேற என்ன இருக்கு, வேற என்னப்பா இருக்கு இதை பேஸ் பண்ணி? நெடுநல் வாடை ஃபுல்லா பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டேன். ஐயப்ப மாதவன் எழுதிய பிறகொரு நாள் கோடை பார்க்கணுமா? வேணாம், நம்ம நேரடியாக இயல் 3க்கு போயிடலாம். இயல் 3ல வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க, தமிழர் குடும்ப முறைன்னு கொடுத்துருக்கான். இதுல ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரீ வந்து இருக்கும். ஓகேயா? பேரன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பாட்டன், முப்பாட்டன் எல்லார பத்தியும் கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கும். அது ஒரு தடவை மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லதுதான். ஓகே, ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. தமிழர் குடும்ப முறை வந்து யார் சொன்னது அப்படின்னு கேட்டா பக்தவசல பாரதி. பக்தவசல பாரதி. விருந்தினர் இல்லம் அடுத்தே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இது விருந்தினர் இல்லம் வந்து பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் ரூமி. கம்பராமாயணம் எல்லாருக்குமே தெரியும், கம்பர். ஓகேங்களா? நீங்க வேற நினைக்கிறீங்க, சேக்கிலார் கிடையாது. கம்பராமாயணம் எழுதியது கம்பர். உரிமை தாகம் யாரோட இதுன்னு கேட்பாங்க. பூமணி. பூமணி. பூமணி உரிமை தாகம் யாரோட இதுன்னு கேட்பாங்க. பூமணியோடையது. அடுத்தது பொருள் மயக்கம் வந்து இலக்கண குறிப்பு, சாரி இலக்கணம், அதனால வேணாம். ஓகே, திருக்குறள் வந்து திருவள்ளுவரோட இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இதுல நீங்க வந்து நான் என்ன சொல்ல, கம்பராமாயணம் பத்தி ஃபுல்லாவே ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும் கம்பராமாயணம்னா என்னென்ன இருக்கு, எதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அது நீங்க பார்க்கலாம். ஓகேயா? பரன் பறை அதுல இருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா பரன் பறை அங்கறத ஆரம்பிக்கும். எள்ளு பேரன் எள்ளு பேத்தி வரைக்கும் இருக்கும். அது ஃபுல்லாவே நீங்க வந்து ஒரு தடவை அந்த சாப்டர் வந்து பாருங்க. ஓகேயா? சரி, இப்ப நம்ம இயல் 4க்கு போயிடலாமா? இயல் 4 பாத்தீங்கன்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் யாரோடையது? பண்டைய காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா கோயில்ல தான் நடக்கும். கோயில்ல நடக்கும்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்பெல்லாம் கோயில்ல தானே, குருகுலம் தானே, அப்ப சாமி கிட்டதான் நடக்கும். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் வந்து உவே சாமிநாத ஐயர். ஓகேயா? இதில் வெற்றி பெற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகேயா? சுரதா எதுல வெற்றி பெற? இதில் வெற்றி பெற. ஓகேயா? இதில் வெற்றி பெற. ஓகேயா? இடையீடு சி மணி. இடையீடு அப்படின்னு சொல்லும் போது சி மணி. புறநானூறு ஔவையாரும் சில புறநானூறு பாடல்களை பாடியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனால இதுவும் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உள்ள பகுதி. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஆமா, அடுத்தது வந்து சன். ஓகே, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நற்றிணை நூலுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நற்றிணை நூலின் உரை ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? நாராயணசாமி. பின்னத்தூர் நாராயணசாமி உள்ளேயே வந்து இருக்கும். ஓகேங்களா? பின்னத்தூர் நாராயணசாமி. இது கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய. ரைட்டா? அடுத்தது சிலப்பதிகாரம் உரை ஆசிரியர் கொஸ்டின் கேட்பாங்க. வேங்கடசாமி. சிலப்பதிகாரத்தின் உரை ஆசிரியர் வேங்கடசாமி, அவரும் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதனால வாவேசு சாரி மன்னிக்கணும், வாவேசு இல்ல, மாணிக்கம்னு ஒருத்தர் வருவாரு. வாவேசு சம்திங் மாணிக்கம். ஓகேங்களா? அவர் வந்து எந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. மதுரை பல்கலைக்கழகம். அந்த அந்த இனிஷியல் பாத்துக்கோங்க, திரு மாணிக்கம் வாவேசு சம்திங் வரும். உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட்டா? உங்களுக்கு தெரியும் என்றால் கமெண்ட் செய்யவும். சரி,
வங்காளத்துல ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊர் பேர் வந்து நவத்வீப். நவத்வீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் பேர் இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு கதை வரும் இதுல. அது வந்து கொஸ்டின் கேட்க ரேர், பட் ஆனா கேட்க வாய்ப்புகள் உண்டு. தமிழ் தாத்தா யாரு, என்ன ஏது, இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். தமிழ் தாத்தா ஸோ அதனால வந்து அது கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன கேட்பாங்க? அவ்வளவுதான். சென்னை பல்கலைக்கழகத்துல உவே சுவாமிநாத ஐயர் வந்து பட்டம் பெற்ற ஆண்டு என்னன்னு கேட்பாங்க. 1932. 1932. உவேசாவுடைய நூலகம் எங்க அமைஞ்சிருக்கு? திருவான்மையூர்ல அமைஞ்சிருக்கு, சென்னை திருவான்மையூர். இது அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. மாநில கல்லூரி இருக்குல்ல, பிரசிடென்சி காலேஜ், அங்க வந்து உவேசாவுடைய திருவுருவ சிலை வந்து இருக்கு. இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் பச்சையப்பா காலேஜ் பிரசிடென்சி காலேஜுக்கு அடிக்கடி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்ப ரீசெண்டா கூட நடந்துச்சு. இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு. வித்யாரம்பம். வித்யாரம்பம் அப்படின்னா என்னன்னா கல்வி ஸ்டார்ட் பண்றது. வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு தடவை தமிழ் சொல் இந்த மாதிரி கேட்கும் போதும் கேட்டிருக்காங்க. இதில் வெற்றி பெற வேண்டும், இதில் வெற்றி பெற சுரதாவோடது. ஓகேங்களா? ஸோ சுரதா நடத்திய இதழ்கள், காவியம், இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. கவிதை இதழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டா காவியம். சுரதா நடத்திய கவிதை இதழ் என்னன்னு கேட்டா காவியம். அப்படின்னா ஒரு கவிதை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடத்திருக்காரு. ஓகேங்களா? சுரதா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 சீர் இடைவெளியில வர்றது என்னன்னு கேட்டா தலை. 2 சீரின் இடைவெளியில் வருவது தலை. அடியின் கீழே அடி இருந்தால் வருவது வந்து பாத்தீங்கன்னா தொடை. சோ இந்த மாதிரி மக்கள் பேசும் எளிய சொற்களில் தொடர்ச்சியாக வருவது உரைநடை. ஓகே, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் எதுகை மோனை இல்லாமல் அடியளவு அறிந்திடலாம் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா உரைநடை. ஓகேங்களா? சோ இப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறான். சுரதாவோட இயற்பெயர் கேட்பாங்க, ராசகோபாலன். ஓகேங்களா? ராசகோபாலன், இது அடிக்கடி வர்றது. செய்யுள் அப்படின்னு சொல்லும் போது யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே செய்யுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவே வந்து ஒரு கொஸ்டினாவே கேட்பாங்க. ஓகேயா? இப்ப நான் சொன்னது எல்லாமே கேள்வி. அடினா இரண்டு சீர்கள் கொண்டது அடி, 2 சீர் இடை. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடினா என்ன ஏது அப்படின்னு. சரி, அப்புறம் இதுல நிறைய சொல்பொருள் வந்து இருக்கும்பா, அது ஒரு தடவை பாத்துருங்க. கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. துறைமுகம், இது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய கவிதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சுரதாவுடைய கவிதை. ஓகேங்களா? சோ அது கொஸ்டின். உவமை கவிஞர் யாருன்னு கேட்பாங்க. சுரதா. சுரதா அப்படின்னா சுப்புரத்தினம். சுப்புரத்தினதாசன், அதுதான் சுரதா. ஓகேங்களா? பாரதிதாசன் வச்சிருக்கிறாங்கல்ல, பாரதியோடைய கவிதையின் மேல் கொண்ட பற்றின் காரணமா பாரதிதாசன் வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா சுப்புரத்தினத்துடைய தாசன், அதான் சுரதா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அவ்வளவு அருமையா வந்து எழுதுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவருடைய இயற்பெயர் ராசகோபால். ஓகேங்களா? இது இந்த இப்ப நான் சொன்னது எல்லாமே கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழக அரசுடைய கலைமாமணி விருது வந்து கிடைச்சிருக்கு, பாரதிதாசன் விருது கிடைச்சிருக்கு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது வந்து பாத்தீங்கன்னா இவர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய விருதுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, முழுக்க முழுக்க கவிதைகள் தொகுப்பா கொண்டதுதான் காவியம் அப்படிங்கிற இவருடைய இதழ். ஓகேங்களா? கவிதை இதழ் அப்படின்னே சொல்லலாம். தேன்மொழி, துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நூல்கள். சோ இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து சுரதா சம்பந்தமா கேட்கக்கூடியது. இடையீடு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, சி மணியோடையது. ஓகே, சி மணி இடையீடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, சோ இப்ப இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சி மணியோடைய படைப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. சி மணியின் படைப்புகள் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இடையீடு அப்படிங்கிற கவிதை வந்து இதுவரை அப்படிங்கிற தொகுப்புல வந்து இருக்கு. இதுவரை அப்படிங்கிற தொகுப்புல வந்து இருக்கு. இலக்கணம் பற்றிய ஒரு நூல் ஒண்ணு இருக்கும், யாப்பும் கவிதையும். சீமணியோடதுதான் அது, யாப்பும் கவிதையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா?
அவ்வளவுதான்ப்பா. வேற பெருசா பேராசிரியரா என்ன பேராசிரியர்னு கேட்பாங்க. சீமணி வந்து ஒரு இங்கிலீஷ் ஆங்கில பேராசிரியர். ஓகேங்களா? உம் சீன மெய்யியல் நூலை தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்த்தவர் தான் இந்த சீமணி. என்ன சீன நூல் அப்படின்னு கேட்டா தாவோ தே ஜிங் அப்படிங்கிற சீன மெய்யியல் நூலை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஓகே. அதே மாதிரி வே மாலி செல்வம் அப்படிங்கிற புனைப்பெயர்லயும் வந்து பாத்தீங்கன்னா சீமணி எழுதியிருக்காரு. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் சீமணியோடையது. புறநானூறு ஔவையாருடையது நம்ம தனியா பார்க்க வேண்டாம். இது புறநானூறுல ஔவை பற்றி அங்கங்க வரும்போதே நம்ம வந்து பார்த்துட்டா போதும். ஓகேங்களா? ஔவையார் வந்து அகநானூற்றுல 4 பாடல்கள் வந்து பார்த்தோன்னா அவர் பண்ணியிருப்பார்ப்பா. 4 தான். ஓகேங்களா? புறநானூற்றுக்கு என்னென்ன பெயர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புறப்பாட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க. புறநானூறு புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறநானூறு. ஓகேங்களா? அப்புறம் வந்து அவைக்கும் அதியமானுக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன மாதிரியான நட்பு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் சொன்னது எல்லாமே கேள்வி. ரைட். இப்ப அடுத்ததுக்குள்ள நம்ம போயிருவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்ல, நடுவுல வந்து இந்த பாதுகாப்பாய் ஒரு பயணம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒன் டைம் ரீடபிள்ப்பா. ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஆஹ் என்ன சொல்ல, இந்த ஏதாவது சட்டம் வச்சு கொஸ்டின் கேட்டுருவாங்க. மோட்டார் வாகன சட்டம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன சட்டம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்துச்சு 2017 வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பான். அதே மாதிரி பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாடு பாரிஸ்ல 1909 நடந்திருக்கும். இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப நான் சொன்னதெல்லாமே கேள்வி. அதனால ஓகேயா, 12ஆம் புக்லயே இவ்வளவு இருக்கு. ஓகேங்களா? இவ்வளவு படிக்கணும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து அடிக்கணும்ல, அதுக்காக. ஓகேயா? சரி. இப்ப அடுத்தது இயல் 5க்குள்ள போயிடலாமா? இயல் 5ல இருந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போமா என்ன? ஏன்னா இங்க 5 4 முடிஞ்சிச்சு, மொத்தம் 8 தானே. இது அடுத்த பார்ப்போமா? அடுத்த சீரீஸ்ல பார்ட் 2ல பார்ப்போம். ஓகேங்களா? பார்ட் 2ல சந்திப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்பதான் வந்து நமக்கு தெரிய வரும். சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒண்ணுமில்ல, கண்டென்ட் பேஜ் வச்சிருக்கேன். என்னோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்படியே நம்ம பார்க்க அப்படியே கேள்விகள் ஊற்றா வந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா இது ஏன் இன்னைக்கு கிளாஸ் எடுத்தேன்னு நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நேற்று தான் 12th ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் எடுத்தேன். அப்ப எடுக்கும்போது இவ்வளவு கேள்விகள் உள்ள இருந்து வருது. நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்கும்போது இவ்வளவு வருது. அதெல்லாம் மைண்டுக்குள்ள இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வீடியோவே போட முடிஞ்சிச்சு. அடுத்த பார்ட் 2 வீடியோல இதே மாதிரி நிறைய கொஸ்டின் சொல்றேன். உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். என்ன சொல்றீங்க? அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். கற்பது IAS, கற்பிப்பது நாங்கள் அல்ல, நம் தமிழ் மொழி.